அரசியல் திசை காட்டும் சாணக்கியாவின் திசைகள் 4 மக்கள் முன்னால் மாபெரும் விவாத நிகழ்ச்சி. முருகன் மாநாடு ஆன்மீக எழுச்சியா மதவாத முயற்சியா? ஜூலை 19 சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு மாஸ்டர் மகால், சம்மட்டிபுரம், தேனி சாலை, மதுரை. ராஜா, KS அழகிரி, அர்ஜுன் சம்பத், நாஞ்சில் சம்பத் பங்கேற்பு. அனைவரும் வருக. அனுமதி இலவசம். பீகாரில் இந்த ஆண்டு இறுதியில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. இதையொட்டி பீகாரில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணிகளை தேர்தல் ஆணையம் தீவிரமாக மேற்கொண்டு வருகிறது. தீவிரமாக நடைபெற்று வரும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணிகளில் 5.8% வாக்காளர்களின் விவரங்களை மட்டுமே சரிபார்க்க இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பீகாரில் சுமார் 7.9 கோடி வாக்காளர்கள் இருக்கின்றனர். அதில் 89.7% வாக்காளர்கள், அதாவது 7.1 கோடி வாக்காளர்கள் கணக்கெடுப்பு படிவத்தை சமர்ப்பித்தனர். கணக்கெடுப்பு படிவத்தை சமர்ப்பித்தவர்களில் 4.5% வாக்காளர்கள் அவர்கள் கொடுத்திருக்கும் முகவரியில் இல்லை என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. மீதமுள்ள 5.8% வாக்காளர்களின் விவரங்களை மட்டுமே சரிபார்க்க வேண்டியிருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணிகள் ஜூலை 25ஆம் தேதியுடன் முடிவடைய உள்ளது. வாக்காளர்கள் அவர்களது கணக்கெடுப்பு படிவத்தின் நிலையை ECI நெட் என்ற செயலிலோ அல்லது தேர்தல் ஆணையத்தின் இணையதளத்திலோ சரிபார்க்கலாம் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது.